Hey all, welcome to another Lights On discussion session. This week we'll be talking about the recent uh, blockbuster film Aavesham, starring Bharat Fazal. So we have Kavya and Aarti with us today, and I am expecting more folks to join as the session goes on. So let's see. சரி எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய டவுட். I'll start from there. Okay. I didn't want to start this on a very negative and pessimistic note. So I'll not talk. I want to understand what is so phenomenal about this film. If there is anything phenomenal about this film, uh, and உங்க ஒப்பீனியனும் சொல்லுங்க. What did you guys feel? And எனக்கு 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 படம் முடிஞ்சு படம் வந்து நான் பார்த்துட்டு நானும் நானும் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, என்னதான் எப்படி வந்து வாட் வாட் பீப்புள் லைக்ட் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு. ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஓகே. இந்த படத்துல என்ன இல்ல, லைக் என்ன இது இந்த இருந்திருக்கலாம் இல்ல குறை அப்படின்னு ஏதாவது ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? நான் அந்த அந்த ஆங்கிள் யோசிக்கல. நீ யூ ஆர் நோ ட்விஸ்டிங் மை கொஸ்டின். இல்ல, ஃபார் மீ ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த மூவி வந்தது இல்ல, பிரேமலு ஆவேஷம் எல்லாம் ஒண்ணா வந்தது. ஆக்சுவல் இங்க வந்து எனக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாது சவுத் இந்தியன் மூவிஸ். அப்போ இது ஒரு ஷோ போடுவான், அந்த பீப்புள் ரியாக்ஷன் வச்சு நெக்ஸ்ட் ரெண்டு ஷோ இருக்கலாம் மேபி, அவ்வளவுதான் மேக்ஸிமம். ஸோ எனக்கு இது அந்த வீக்கெண்ட் ஷோ வரப்ப எனக்கு இந்த மூவி ஓடுதுன்னு தெரியும். ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். படத்தோட ரிவ்யூலாம் தெரியாம இது பண்ணாம ஐ டோன்ட் வாண்ட் வாட்ச். அப்புறம் பார்த்தா பிரேமலு ஆவேஷம் செம்ம ஹிட், எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் அபவுட் இட். ஈவன் தென் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். என்னத்த பெருசா ஹீரோ ஹீரோ இது டானு அப்படிதானே அப்படின்ட்டு. வென் ஐ வாட்ச் த மூவி ஐ லைக் இட். அதுவும் மூவி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ 2 ஹவர்ஸ் என்னோட அதான் ஃப்ரெண்ட்ஸு, தம்பிங்க, கசின்ஸ், எவ்ரி ஒன் வாஸ் ரேவிங் அபவுட் இட். செம்ம படம் பாரு அப்படி இப்படின்னு 2 மணி நேரம் பார்த்துட்டு நான் என் தம்பிக்கு கால் பண்ணிட்டு இது சொல்லிட்டு இருந்தேன். இந்த இப்போ இந்த படம் வந்து எனக்கு ஒட்டவே இல்லை. ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்டாகவே இல்லை. ஒரு கேரக்டர்னு இருந்தால் யூ ஷுட் ஃபீல் ரிலேட் டு தட் பர்சன் ஏதோ ஒரு விதத்தில். எனக்கு இந்த ஹீரோ கேரக்டரில் வந்து ஷுட் ஐ ஃபீல் சேட் ஃபார் ஹிம். ஏன்னா அவன் வந்து சுற்றி ஒரு மாதிரி இதுவே அவன் வந்து சும்மா இதுவாக நினச்சிக்கிறான், பீப்புளை வந்து நம்புகிறான். ஆனால் அவங்க வந்து நம்ம இதுவாக இல்லைங்கிறது கூட அவனுக்கு தெரியல. ஹீ இஸ் நாட் ஈவன் தட் கிளவர். ஸோ அவனை பார்த்து பாவப்படுறதா இல்லை ஹி வாஸ் ஸோ ஃபன்னி. வந்து ஃபைட் நடக்கிறப்பெல்லாம் குத்து 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 வெட்டு 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 அப்படி இவெல்லாம் ஒரு டானா? ஷுட் ஐ ஃபீல் ஃபன்னி, ஷுட் ஐ ஃபீல் சேட், ஆர் ஹீஸ் அ டான்? ஒரு கெத்து இல்லை, ஒரு மரியாதை இல்லை. வாட் இஸ் ஈவன் திஸ் கேரக்டர் அண்ட் வாட் ஆர் யூ கைஸ் ரேவிங் அபவுட் அப்படின்னு செம்ம காண்டாயிடுச்சு 2 ஹார்ஸ் பார்த்துட்டு. என் தம்பி சொன்னா படத்தை முடிச்சுட்டு என்கிட்ட பேசு அப்படின்ட்டு. என்னத்த உட்காந்து இதை வேற பார்த்துட்டு, ஆக்சுவலி நான் நைட்டு நான் யூஸ்வலி பாஸ் பண்ண மாட்டேன், பாஸ் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். நெக்ஸ்ட் மார்னிங் சரி மூவி அப்படியே விட முடியாதுல்ல அப்படின்ட்டு, எப்போ கரெக்டானா அந்த பசங்க வந்து தனியாக படிக்க போயிடுவானுங்கல்ல ஒரு ஊருக்கு, ஸோ அந்த பார்ட் வரைக்கும் நைட் விட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா இட்ஸ் லைக் வென் ஐ ஃபினிஷ் த மூவி என்னோட பிளேலிஸ்ட் ஃபுல்லாக இலுமினாட்டி தான் இருக்கும். ஐ கால் தம்னு ரங்கன் சேட்டா அம்மா, ரங்கன் சேட்டா ரங்கன் சேட்டா அந்த மாதிரி கம்ப்ளீட் இது. ஸோ ஃபார் மீ இந்த மூவி வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அ ஹீரோ வர்ஷிப் ஆர் அது மட்டும் கிடையாது. எனக்கு இதில் வந்து என்னென்ன நிறைய விஷயம் ப்ளஸ்ன்னு தோணுச்சு. ஒன்று வந்து ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் இஸ் தட் ஒரு ஃபீமேல் கேரக்டரே கிடையாது. ஒரு லவ்ங்கிற விஷயமோ ஒரு பேருக்கு கூட இதனால அந்த மாதிரி ஒரு எமோஷனுங்கிற விஷயத்துல தே ஹேட் இமோஷன். ஆனால் லவ்ங்கிற இமோஷன் இல்லை இதில். அந்த லவ்ங்கிறது ஏன்னா நம்ம மோஸ்டாக இப்போ ஒரு ட்ராமா ஈவன் ரொமான்டிக் ஒரு ஜானர்னு எடுத்தாலே அந்த ரொமான்ஸுங்கிற விஷயத்த வச்சு தான் ட்ராமாங்கிறத கொஞ்சம் மூவ் பண்ண முடியும், பெரிய செல்லிங் ஃபேக்டர். இல்லைன்னா காமெடி. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஈவன் இந்த 3 பசங்களை ஒருத்தருக்கு கூட ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி காமிச்சு அவ வந்து நடுவில் கோச்சிட்டு போகிற மாதிரி, என்னடா நீங்களாம் லூசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னவோ பண்ணியிருக்கலாம். பட் தே ஆர் ஸோ க்ளீன் அபவுட் இட். அதை பண்ணவே இல்லை.
ஈவன் தென் த மூவி ஒர்க். அது எனக்கு ஒன் ஆஃப் த இதுவாக இருந்தது. ஃபார் மீ இட் ஹேட் எவ்ரி திங். மியூசிக், ஸ்டோரி. இப்போ ரங்கன் வந்து சம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இன்ட்ரொடக்ஷனே ஆவார். ஈவன் வித்தவுட் ஹிம் ஸ்டோரி வாஸ் தேர். இப்போ நம்ம உரியடி படம்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு காலேஜ் செட்டப் காமிச்சாங்க. ப்ராக்டிக்கலி கைஸ் எப்படி செட் ஆவாங்க, என்ன நடக்கும். அண்ட் அதான் ஈவன் அந்த குட்டி கேரக்டர் அதெல்லாமே கூட இட் ஹேட் எ இம்பேக்ட். இப்போ அந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங்ல ரங்கன் அவனை சுற்றி ஒரு 10 ரவுடிஸ் இருப்பாங்க, அப்படி இப்படின்னு இருக்கலாம். எண்டிங்ல பார்த்தா அவன் கூட இருக்க 4 பேர் யார் யாருன்னு நமக்கு வந்து வி ஃபீல் கனெக்டட் டு தட். எனக்கு வந்து அந்த நஞ்சப்பா இல்ல அம்பான் வாட் தே மீன் டு ஹிம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபீலை கொண்டு வருது அப்படின்னா மூவி ஹேட் சம்திங் இன் இட்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, காவ்யா. எனக்கு ஸ்டோரி வைஸ் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல நானு. லைக் ஐ ஃபெல்ட் த ஸ்டோரி வாஸ் நாட் கோயிங் எனிவேர். ஒரு மாதிரி இட்ஸ் இட் லைக் ஐ ஃபீல் மூவி சப்போஸ் டு பி அ ஜேர்னி அண்ட் இது வந்து அந்த ஒரு ஜேர்னி அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் இருந்தது. டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ லைக் த ஸ்மால் ஸ்மால் மூமெண்ட்ஸ் தே ட்ரை டு கேப்சர் இன் தி ஃபிலிம். ஆனா ஒரு கதை பாயிண்ட் ஆஃப் வியூவா எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி இருந்தது. த கைஸ் டர்ன் அவுட் டு பி புலீஸ் அட் தி எண்ட். யார்ட்ட இருந்து தப்பிக்க போறோமோ தே பிகம் தட், அவ்வளவுதான். ஆனா அது பெரிய எனக்கு ஸ்டோரியா இருக்கா தெரியல. தமிழ் சினிமால அது ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லயே இதோட கேப்சரிங். பட் கம்பேரிங் அ மலையாளம் மூவி, நான் அந்த ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது ஆவேஷம் இஸ் ஒரு நம்ம 2000ஸ்ல பண்ண ஒரு யூனோ அந்த டான் மூவிக்கும் வந்து அவங்க இப்பதான் வராங்க. அதனால இட் வாஸ் அ ஃப்ரெஷ் ஆஃப் பிரெத்தர் எனக்கு. அதனாலதான் ஐ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி பிக் பிளாக் பஸ்டர் தேர். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாஸ் ஹீரோ கொடுக்கணும்னாலுமே யூ ஹாவ் டு ஹாவ் சம் ரியலிசம் டு இட். அந்த ஜான்ரால எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரங்கா சேட்டா கதை எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து என்கிட்ட ஒண்ணே ஒண்ணு வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது வந்து லைக் நீ என்னதான் ரொம்ப எமோஷன் இது த்ரோ பண்ணாலும் சம்டைம்ஸ் யூ ஒன்ட் கெட் இட் பேக். அந்த ஒரு பிளாட் தான் த்ரூ அவுட் த மூவி. சேம் கோஸ் ஃபார் தட் கை இஸ் அம்மா who keeps asking every kid like அம்மோனே ஓகேவா ஓகேவான்னு கேட்கும்போது she is not getting that love back from her son. So அதனால she is manifesting it across. So I felt the whole movie is about அந்த என்ன லவ்வ திருப்பி கிடைக்காத அந்த ஸ்டோரி தான் இருந்ததே தவிர மத்தபடி நாட் a ரெகுலர் டான் மூவிஸ் ஆர் அந்த மாதிரி. மேபி தட்ஸ் வை இட் ஒர்க். பட் as a story point of view it didn't. அது எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. I enjoyed Fahad's presence. I enjoyed இந்த சின்ன சின்ன காமெடிஸ், அந்த ரெஃபரன்சஸா இருக்கட்டும். அந்த தம்ஷரத் கேம் எப்படி அல வைகுந்தபுரம்ல அந்த போர்ட் ரூம் சீன் வந்து யூ நோ இட்ஸ் வெரி பேட் மூவி, பட் அந்த போர்ட் ரூம் சீன் அந்த சீன் வந்து ரொம்ப கல்ச்சரலி தெலுங்கு மூவிஸ் கல்ச்சரலி ரொம்ப ரெலவெண்டா இருந்தது. அது மாதிரி இந்த தம்ஷரத் சீனும் சில சீன்ஸ் த்ரூ அவுட் த மூவி வந்து மலையாளம் சினிமாவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆகவும் அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஐ லைக். பட் I also don't understand why it was a very great film. But it's a maybe a mindless watch. பிரேமலுக்கு எனக்கு ஆவேஷம் பிடிச்சிருந்தது. பிரம்மயுகம் ஃபர்ஸ்ட், ஆவேஷம் செகண்ட் பிடிச்சிருந்தது. Since it all came at the same time. அதுதான். ஸோ ஐ திங்க் இது வந்து இட்ஸ் நாட் அந்த ஜான்ரே வந்து நமக்கு இந்த கமர்ஷியல்னு ஒரு மைண்ட்லெஸ் ஒரு இது இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம இதை கம்பேர் பண்ண முடியும். வி கேனாட் கம்பேர் திஸ் வித் ஒரு மலையாளம் அந்த இதுவே சேஞ்ச் பண்ண மூவி, அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. நான் சொல்றேன் இது சேஞ்ச் பண்ணிருச்சுன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க யூ டேக் எனி 90s 2000s ஆர் இப்ப வர மலையாளம் மூவிஸ் எல்லாமே ஒரு தேல் ஹாவ் திஸ் ஹியூமன் கனெக்டிவிட். நம்மள மாதிரி அந்த சூப்பர் ஹீரோவா ஒரு ஆளை காமிக்கவே மாட்டாங்க. நான் அப்படி காமிச்சாலும் த மூவி இஸ் டெஃபினெட்லி அ ஃபிளாப். தேர் வேர் மல்டிபிள் மம்முட்டி மோகன்லால் மூவிஸ் விச் ஒரு பெடஸ்டல் அவங்கள வைக்கும் போது தட் மூவி டசன்ட் டூ வெல். அதுக்கு ஐ திங்க் நவ் ஒன்லி தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஒரு சூப்பர் ஹியூமன் இருக்க கான்செப்ட் வந்து அவங்க இப்பதான் வராங்க. இந்த படம் தமிழ் எடுத்திருந்தா இப்போ ஆக்சுவலா இவ்வளவு ஓடி இருக்காது. ஏன்னா நம்மதான் இது ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த ஒரு குத்து அடிச்சா 10 பேர் விழுகிறது இட்ஸ் பின் தேர் ஃபார் லாங் டைம். ஆனா அவங்களுக்கு அது ஒர்க் ஆகல, இப்போ ஒர்க் ஆகுது. ஐ ஃபீல் பாஃபா இன் திஸ் மூவி இஸ் தனுஷ் இன் புதுப்பேட்டை.
ஏன்னா அந்த நம்ம ஒத்துக்கவே மாட்டோம்ல. அந்த பர்சன் அவ்வளோ ஒல்லியான பர்சன் வந்து இவ்ளோ வயலன்ட்டா ஒத்துக்கும்போது, வி ஹேவ் தனுஷ் ப்ரூவிங் அஸ் தட் ஃபார் லைக் வாட் 2 டெக்கேட்ஸ் இப்போ. ஆமா. அவங்களுக்கு இப்ப தான் சம்படி இஸ் டூயிங் தட். அதனால ஆமா. ஐ ஃபீல் திஸ் இஸ் a landmark film for மலையாளம் சினிமா. பட் சம்படி வாஸ் ஆஸ் அ தமிழ் ஆடியன்ஸ் எனக்கு வந்து இட் டிட்ன்ட் வொர்க். எனக்கு வந்து இது ஓகே. ஒரு நார்மல் விஜய் மூவி தானே. அதுக்கு அந்த அளவுக்கு கூட நான் ஹைப் குடுக்க முடியாதுங்கிறது தான் என் மைண்ட் செட்டா இருந்தது படம் பார்க்கும்போது. ஓகே. மேபி இஃப் ஐ வாஸ் ஜஸ்ட் லிமிட்டட் டூ அந்த பர்ட்டிகுலர் மூவிஸ் எனக்கு எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப அந்த அந்த மாரி மலையாளம் மூவிஸ் பார்த்து வளர்ந்த ஜெனரேஷன்னால அவங்களுக்கு வந்து ஓகே இது ஏதோ ஏன்னா மின்னல் முரளி அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதே மாரி இதுவும் அது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு மின்னல் ரெகுலர் முரளி ஐ வாஸ் அபவுட் டு சே நீங்க வந்து இப்ப சூப்பர் ஹீரோ மூவி வித் ஹியூமன் கனெக்ஷன். ஏன்னா எல்லா சூப்பர் ஹீரோ மூவினாலே இட்ஸ் ஆல் தே ஸ்பீக் அபவுட் த சூப்பர் பவர்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் அதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிதான். பட் மின்னல் முரளி டாக்ஸ் அபவுட் நீங்க சொல்ற மாதிரி அந்த மலையாளம் இதுல ஹியூமன் கனெக்ஷன் வித் சூப்பர் பவர் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. யா. அதனால அதனால ஐ திங்க் The big difference for me was Minnal Murali was actually a good film. It was யா a well-made film. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் அ குட் ஃபிலிம் இல்லையா? This for me was not a good film. நீ முடிச்சுக்கோ, காவியா முடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இல்ல. நான் மின்னல் முரளி கம்பேர் பண்ண விரும்பல. பட் அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருந்த மாரி இருந்தது. அந்த கேரக்டர் டீட்டெயிலிங் வந்து எனக்கு அது சின்ன சின்ன கேரக்டர் தட் குட்டி பையன் கேரக்டர்ல இருந்து எவ்ரி கேரக்டர் ஹேட் மேட் லாட் ஆஃப் சென்ஸ். இதுல வந்து எனக்கு நஞ்சப்பாவோட சீக்வென்ஸே வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இவங்க அந்த அவங்க கூட இருக்கிற ஆட்கள் சீன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா இந்த காலேஜ் ராகிங் சீக்வென்ஸ் வந்து ரொம்ப டிராக். அது ரொம்ப லாங்கா போயிட்டு இருந்த மாரி இருந்தது. வெரி இப்போ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும்னா, இவங்க புல்லி ஆகாம, இவனோட ஹெல்ப்ல சம்திங் சேஞ்ச்னா அது இட் மேக்ஸ் சென்ஸ். ஆனா நீயும் யூ ஆல்சோ பிகம் த பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அப்ப எனக்கு வந்து அந்த ஸ்டோரிக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, தே குட் ஹவ் டாக்ட் மோர் அபவுட் ரங்காஸ் ஏன்னா ஐ வுட் ஹவ் லவ் டு நோ மோர் அபவுட் ரங்கா. வை ரங்கா இஸ் ஐ ரங்கா. திங்க் தேர் இஸ் அ பார்ட் டூ ஃபார் தட். ஏன்னா இந்த இந்த படத்துல ஐயோ, குட்டி குட்டி விஷயம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்ட் டூல வந்து ஹில் ஹேவ் த இதுல அவன் சொல்லுவான் ஒரு கல்யாண வீட்ல அண்ணா வந்து ஒரு பொண்ணு வந்து பேசினாங்க. ஆமா. ஐ ஆ. திங்க் தட் வில் பி கவர்ட். அவனை பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து பார்ட் டூ வரும்னு நினைக்கிறேன். ஐயோ! ஐயோ! வேணாம். இதுவே இது வந்து இதுல அந்த காலேஜ் சீக்வென்ஸ் கட் பண்ணிட்டு அத வச்சிருந்தா ஓகே. எனக்கு என்னோட நீங்க சொன்னீங்கல்ல ஃபீமேல் பார்ட் இல்லன்னு. என்னோட ஒரு ஏக்கமே வந்து அந்த ஃபீமேல் பார்ட் இல்லங்கிறது. ஓகே. ரங்காக்கு ஒரு ரொமான்ஸ் இருந்திருந்தா செம்மையா இருந்திருந்திருக்கும். ஏன்னா லைக் ஐ டோன்ட் நோ இட்ஸ் வெரி ஃபன்னி பிகாஸ் கேங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் ஜெனரலி வெரி வயலன்ட் ஆர் வெரி வீக் இன் வென் தே கம் டூ கன்ஃபரன்டிங் விமென் அண்ட் த லவ் ஆஸ்பெக்ட். அதுதான் அப்ப அது அதுதான் ரொம்ப வந்து அதான் ஃபன்னியா நீங்க நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டா சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் செகண்ட் டைம் பாக்குறேன் அந்த மாதிரினா அது நோட் பண்ண ஆமா இது ஒண்ணு இது பண்ணிருக்காங்கல்ல அப்படி வரும். ஸோ இந்த மாதிரி அது சொன்னாங்க. அதான் சரி தே ஆர் ஹேவிங் சம்திங் ஃபார் இட் அப்படின்ட்டு இதுவா மேபி. ஆனா எனக்கு இந்த படத்துல ரொம்ப இந்த படம் சரி, அந்த இதுக்கு முன்னாடி வந்த இந்த சேம் டைரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த ரோமான்ஸ். கோஸ்ட் ஃபிலிம். ரோமான்ஸும் 2மே வந்து அது பார்த்தது. பெங்களூரோட பெங்களூரோட எசன்ஸ வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா கேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆ, அண்ட் நாட் ஷாட் இன் பெங்களூர் 2 படமுமே. ஆனா ரொம்ப ஓகே. ஆத்தென்டிக்கா எந்த அளவுக்குன்னா கனகாம்பர பூ வச்சிருப்பாங்க. இட்ஸ் வெரி ஆத்தென்டிக் ஃபார் கன்னடிகாஸ். அந்த பிளாக் பேங்கிள்ஸ் இருக்கட்டும். அவங்க வந்து ரோமான்சம் ஷாட் பண்ணது வந்து இங்க பெரும்பாக்கம்ல சென்னையில. ஓகே. அந்த அந்த வீடு நான் நான் இந்த போய் மூவியே பார்த்தேன். வந்து பெங்களூர் நினைச்சேன். ஏன்னா இது நீ அது ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆனது. ஏன்னா ஆம், மைசூர் பெங்களூர் நான் சுத்திட்டு இருப்பேனா, ஸோ அந்த இந்த வே தே டாக் நிறைய அந்த பிளேசஸ்லாம் பார்க்குறப்ப ஓகே அப்படியே பெங்களூர் கொண்டு அதுவும் மலையாளம் மூவிங்கிற ஒரு ஃபீல்ங்கிறத விட கன்னடா தான் நிறைய வரும். yeah. கன்னடாவும் வரும், மலையாளம் வரும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது த வே தே அப்ரிஷியேட் கன்னடிகா. ஏன்னா அது இன்னொன்னு கோயிங் டு பெங்களூர் இஸ் a வெரி கல்ச்சரலி ரெலவென்ட் திங் ஃபார் லாட் ஆஃப் மலையாளிஸ் அரவுண்ட் இதுதானே ஸ்டேட் தானே. அவங்களுக்கு அங்க வர்றது வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு அது இட்ஸ் பார்ட் ஆஃப் கம்மிங் ஆஃப் ஏஜ் ப்ராசஸ் தானே. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரோமான்சம்ல தே கன்வின்ஸ்ட் மீ இட் வாஸ் பெங்களூர். நான் அந்த வீடு போய் பெரும்பாக்கத்துல பார்க்கும்போது அட பாவீங்களா நல்லாவே ஏமாத்திட்டீங்களேன்னு இருந்தது. நான் ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ் இட் வாஸ் சில்க் போர்டோ இல்ல எலக்ட்ரானிக் சிட்டியோ. லிட்டரலா அங்க எப்படி அந்த தெரு இருக்கும். அந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் அந்த அந்த சாமி பேரு கூட அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாப்புலர் அந்த நஞ்சப்பாங்கிறது வந்து அங்க இருக்கிற ரொம்ப
பாப்புலரான லோக்கல் நம்ம முனீஸ்வர அரசாமி மாதிரி தான். அதே மாதிரி இன்னொரு அந்த வண்டியில கூட அந்த பேர் ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸா இருக்கும். ஆனா இட் ஆமா. வாஸ் நாட் ஷார்ட் தேர். எனக்கு கனகாம்பர பூ வந்து ஒரு படத்துல பார்த்துட்டு எனக்கு லாஸ்ட்டா நான் கனகாம்பர பூ ஒரு ஆள் வச்சு பார்த்தது நான் பெங்களூர்ல பார்த்ததோட பெங்களூர் லோக்கல்ஸ் பார்த்ததோட சரி. அப்போ நீ அத வரைக்கும் மைன்யூட்டா நோட் பண்ணியிருக்க. எனக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டடா. என்கிட்ட வித்துட்ட நீ வந்து இது பெங்களூர்ல ஷார்ட் பண்ண மூவிங்கிறது இட் வாஸ் வெரி லைக் கிரேட் ஃபார் மீ. அதே தான் இந்த ஆக்சுவலி இந்த படத்துலயும் பண்ணுவாங்க. அம்மான் கேரக்டரும் அந்த மூவில வருவாங்கன்னு சொன்னாங்களே. எனக்கு அந்த மூவி நான் ஆமா. பார்க்கல. எனக்கு இந்த படத்துல பேக்ரவுண்டும் தெரியாது. ஆக்சுவலா எனக்கு ஐ திங்க் சூரஜ் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இப்போ பிபி அவங்க எல்லாருமே வந்து யூடியூப் இன்ஸ்டால பெரிய ஆளுங்களாமா. ஈவன் ஈச் ஆஃப் தெம் ஹேட் ஃபாலோவர்ஸ். எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஐடியா கிடையாது. நான் என்ன நினைச்சேன், ஜஸ்ட் 3 அதான் இன்ட்ரோடியூசிங் தான் போடுவாங்கல்ல. சரி 3 இந்த அஹ், குட்டி பசங்களை எடுத்து சும்மா படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஆனந்தம்னு ஒரு படம் வந்ததுல்ல, அந்த மாரி அந்த ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறது இந்த படத்துலயும். ம். அதே தான் இதுலயும் நடந்தது. அதே மாரி மியூசிக் எனக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தனால, சில டல் மொமெண்ட்ஸ வந்து அந்த மியூசிக் தூக்கிட்டே இருந்ததுல்ல. அது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. படம் ஆக்சுவலி பாட்டு சொதப்பி எனக்கு இருந்தாங்கன்னா, வந்து படம் நான் போயிருந்திருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் மியூசிக் சென்ஸ்ல எனக்கு மியூசிக் வந்து இப்போ இதுல வயலின் வாசிக்கணும் அப்படி இருந்தாதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். குவர்கியா இருக்கு, இல்ல ஏதோ மாத்தி பண்ணாங்கன்னா ஆகாது எனக்கு. ஆனா இந்த படத்துல குவர்கியா இருக்கும், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சும் கூட. இப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருதுன்னா அங்க திடீர்னு ஸ்லோ மோஷன் போட்டிருப்பான். டே, ஃபைட் சீக்வன்ஸ்ல ஏன்டா ஸ்லோ மோஷன் போட்ட, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இதுவான கெத்து மூமெண்ட்ல வந்து அங்கேயும் வந்து அந்த வேர்ட்ஸ் வர ஒரு ரேப் போட்டிருப்பானுங்க. இப்போ நம்ம இதுல கெத்து மூமெண்ட்னா அதுவும் அனிருத் கையிலலாம் கொடுத்தா அவர் அதை இது பண்ணி விட்டுருவாரு. அந்த மாதிரி இல்ல. ஸோ மாத்தி பண்ணியிருந்தேன். மாத்தின்னு இல்ல, லைக் புதுசா இருந்துச்சு. பட் அது ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு அதுவும் ஒன் ஆஃப் த பாரேன் அப்படின்னு இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு 2K கிட்ஸுக்கு ஏத்த மாரி பாட்டு போட்ட மாரி இருந்தது. அந்த ஆமா. 2 மினிட் ஹை, அந்த 15 ஆ, செகண்ட்ஸ் ஹை, ஆமா. ரீல்ஸுக்கு ஏத்த மாரி பாட்டு போட்டது வந்து இந்த படத்த த்ரூ அவுட் இதுல இருந்தது. எல்லா ஆமா. பாட்டுமே எனக்கு இல்லுமினாட்டில இருந்து சரி, யூ வில் என்ஜாய் தட் அண்ட் ஆல் இஸ் ஃபைன். ஆனா அந்த ஆ இப்ப ரீசென்ட்டா கூட யாரோ அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வாட் இஸ் 2K சாங்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் 90s சாங்ஸ்னா, இது வந்து எனக்கு அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நீங்க ஆமா. வந்து வேற யூ யூ கான்ட் ரெலிஷ் இட். நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம், வைப் பண்ணலாம். ஆனா இட்ஸ் நாட் அந்த 90ஸ் அந்த பாட்டோட அந்த இது வந்து இதுக்கு கிடைக்கல. ஆமா. சம்திங் பட் அந்த சாங்கோட பிரசன்ஸ் வந்து டெஃபினெட்லி சேஞ்ச் த மூவி. சேம் ஃபார் ரோமான்ஸ். ஐ திங்க் த டைரக்டர் பிளான்ஸ் இட் அவுட் வெரி வெல். இந்த இடத்துல படத்துல ஏதோ ஒரு இடத்துல டிராப் ஆகும்ல. அந்த இடத்துல எல்லாமே மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப என்ன என்கேஜ்டா வச்சிருந்த மாரியும் தோணுச்சு. ஐ திங்க் தட் ஒர்க் மூவி விட எனக்கு சாங்ஸ் கண்டிப்பா வாஸ் a வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் த மூவி. ஐ திங்க் தட்ஸ் ஒன் இன்னொன்னு ஆஃப் த பார்த்தா இப்போ பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட்ஸ். இல்லுமினாட்டிலாம் வந்து இதுல செம்ம ஹிட். ஆனா மூவில இல்லுமினாட்டி வராது. அந்த குட்டி வந்து இவங்களை அடிக்க கூட்டிட்டு போறப்போ பேக்ரவுண்ட்ல ஓடும். நடுவுல நடுவுல வருமே தவிர பாட்டா வராது அது. அப்போ இப்ப நான் பிஜிஎம் ஸ்கோர்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி தான் 4 மினிட் பிஜிஎம்ல ஒரு 1 மினிட் 1 மினிட் கூட இல்ல, ஒரு 30-40 செகண்ட்ஸ்க்கு தான் ஒரு ஹை வருது. மத்தபடி பிளாங்கா போகுது. ஸோ அதான் மியூசிக் வந்து நீங்க சொல்றது எக்ஸாக்டா அந்த 2K மியூசிக். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது யூஸ்வலி. அதான் எனக்கு இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். ஏன்னா 2K மியூசிக் போட்டிருக்கோம், பட் ஈவன் தென் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, அந்த மாதிரி இருந்தது. மேபி நீயும் ஒரு 2K சைல்டோ என்னமோ கார்த்திக். இல்ல இல்ல, நான் You're 90s you're தான். mentally you're a 2K child idea. இல்ல மேபி ஒரு 90ஸ் கிட் 2Kக்கு மியூசிக் போட்டா இப்படிதான் ஓரளவுக்கு பேரபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. இல்லுமினாட்டி வந்து அதான் இந்த மூவி முடிச்சிட்டு தேடிட்டு இருந்தேன். இஃப் ஐ லைக் சம்திங் சோ மச், அப்பதான் உட்காந்து இந்த ட்ரிவியா படிக்கிறது தேடுறது. அப்ப வந்து ஒரு எடிட் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் மூவி இவன் இவன் வந்து ஃபர்ஸ்ட் கேட்பான்ல, ரங்கன் சேட்டா எப்படி இவ்வளவு பெரிய ஆளானாரு, அப்ப அவன் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த சீன்ல இருந்து இவன் கடைசியா வந்து இது சொல்வாள், டைம் கொடி ரெடியாக வைக்கல்வா, லைக் அடிக்கிறது அப்புறம் அடிப்பான்ல, அது வரைக்கும் முடியும். அதுக்கப்புறம் அதான் அவன் அழறது. ரங்கன் மட்டும் அந்த எடிட் ஒன்று செம்மையா இருந்துச்சு. த ஹோல் மூவி தி எக்ஸ்பிளைன் இட் இன் தட் சாங் அப்படின்னு இருந்தது. இது இது நீங்க சொல்லும்போது, நீங்க இது பிரைம்ல இது இருந்துச்சான்னு தெரியல. போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வந்து அந்த காமிக் ஸ்ட்ரிப் ஒண்ணு ஆமா. பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமா. அது Yeah. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானு. ஆ ஆமா. இந்த மூவில ரொம்ப ஹை எனக்கு வந்து அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் இருந்தது. ஆ என்ன நம்ம ஆள வந்தானுக்கு அப்புறம் பார்க்குறோமா, காமிக் ஸ்ட்ரிப் ரொம்ப பெருசா. இப்போ எனக்கு அது 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 ஆக்சுவலா ஒரு சீனாவே வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஒரு ஃபைட் சீனுக்கு வந்து அது எலாபரேட்டா
காமிக் ஸ்ட்ரிப்பா பண்ணியிருந்தா இந்த படம் வந்ததுல அதுக்கப்புறம் ஒரு சைஃபை மூவி மலையாளத்துல வந்துச்சு நான் பார்த்தேன். அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவே மாத்தி வச்சிருந்தாங்க. ககனாச்சாரின்னு நினைக்கிறேன். Yeah. அந்த படத்துல வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோவே டிஃப்ரெண்டா இருந்தது தியேட்டர்ல. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த என்டையர் ஃபிலிம். இந்த படத்துல இந்த எந்த ஃபைட் காலேஜ் ஃபைட்ட வந்து அந்த காமிக் ஸ்ட்ரிப்பா வச்சிருந்தா அந்த அந்த டீ கடை ஃபைட் இருக்குல்ல அது வந்து இப்படி இதுல பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது ஒண்ணு. அண்ட் இது ஐ லைக் த வே ஹவ் தே ட்ரீட்டட் நான் மலையாளி ஃபோக்ஸ் இந்த மூவி. அந்த 2 பெங்காலி பசங்க அந்த அந்த அவங்க கேங்ல இவனே அந்த கன்னடிகா பாஸ்ட்ட இருக்கிறது ஈஸியா ஷேம் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ டேக் ஹோல் மலையாளம் மூவிஸ் அது பண்ணாம ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணது வந்து ஈவன் எனக்கு நடுவுல அவங்க வந்து நம்ம மாமதுர அன்னக்குடி தமிழும் ஆ வராங்க. ஆ நிறைய அ அ அதான் அந்த அந்த டிஃபரெண்ட் இத வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கூட இல்ல. கொஞ்சம் நல்ல ரெஸ்பெக்ட்டே குடுத்தது வந்து எனக்கு, அப்போ உங்களால இப்படி பண்ண முடியுமா? உங்களுக்கும் தெரியுமா? அந்த ஒரு இது வந்து இருந்தது. யாஹ்! எனக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி மாஸ் டைலாக்ஸ் எல்லாமே வந்து கன்னடால சொல்லுவான் அவன். ஃபர்ஸ்ட் அந்த ரெட்டிட்ட இவன் சேர்றது, ஏதாவது இதுக்கு ஏதாவது வச்சுக்கிறதுனா கடைக்கு வெளியே வச்சுக்கோ, அதுவும் வந்து கன்னடால சொல்லுவான். கடைசியா இவனை அடிச்சிருவாங்க, கீழே விழுந்துருவான். அப்ப வந்து என்ன வயசாயிடுச்சு அப்படின்னா டைம் கூட ரெடியாக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கன்னடால சொல்லுவான். ஸோ அது அது இட் வாஸ் வெரி என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங் டு see how my லைக் என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி வந்து தே ஆர் ஃப்ரம் கேரளா. அவங்க வந்து ஆல் மை கசின்ஸ் என்ஜாய்ட் கன்னடா வித்தவுட் சப்டைட்டில்ஸ். They are so used to going to Bangalore and living there for a year or two that you don't need subtitles anymore. அந்த மகா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்ப அவங்க வொக்காபுலரியில வந்துருச்சு. ஓகேவா? இப்போ தமிழ் வொக்காபுலரி வந்து ஆல்ரெடி தே ஆர் யூசிங் இட். மாப்பிள, அண்ணன் அண்ணங்கிறது வந்து இப்போ நான் நான் தமிழா இருந்தது. இப்போ தே ஆர் யூசிங் த கன்னடா அண்ணா டு இட். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் எனக்கு பெங்களூர் நான் 1 இயர் இருந்தனால எனக்கு தெரிஞ்சத விட, அவங்களுக்கு வந்து அது எப்படி கல்ச்சரல் ஃபினாமினாவாவே அந்த பெங்களூர் மாறிருச்சு. நமக்கு எப்படி சென்னை போனா ஒரு தமிழ் நாலேஜ் இருக்குல்ல. ஆக்சுவலி எனக்கு அங்க பர்சனலி பெங்களூர் மேல அந்த இது சேர்ந்துட்டு நான் முதல்ல பெங்களூர் போறப்பெல்லாம் நீங்க இந்த பெங்களூர் டேஸ் மூவி வந்து அதே மாதிரிதான் எனக்கு கனவு. அப்படிலாம் ட்ரெயின் விட்டு நான் ஃபர்ஸ்ட் கால் கீழே வைக்கிறேன், எல்லாரும் இறங்குறதுக்கு ரெடி ஆவாங்கல்ல, சதாப்தி இதுல போயிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நடுவில் நின்றுட்டு இருக்கேன் நான். என் தம்பி வா போலாம் இறங்கணும்னா பிகாஸ் எனக்கு அது வந்து ஃபைனலி நான் இப்ப பெங்களூர்ல கால் வைக்க போறேன், என்னோட கனவு அந்த இது இருக்கும். சோ அதான் நீங்க சொல்றது. எனக்கு வந்து வினித் ஸ்ரீனிவாசன் வந்து சென்னைய காமிச்சு ஒரு மாதிரி போர் அடிக்க வச்ச ஒரு டைம்ல இவங்க வந்து இப்ப பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்றது ஒரு மாதிரி ஹெல்தி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. வருஷத்துக்கு ஒரு பெங்களூர் படமா 2 படம் வருது. இட்ஸ் ஓகே. எனக்கு இவர் வந்து சென்னையை ரொம்ப மில்க் பண்ணிட்டாரு. ஐ அதுவும் அவங்க டோன்ட் வந்து வாண்ட் எனிமோர் பேருக்கு சென்னை. யூஸ் பண்ணல, பெங்களூர்னு சும்மா பேருக்கு பண்ணாம. ஆஹ் அதான் எனக்கு ஒரு மலையாளம் மூவி அதுல வர இம்பார்ட்டன்ட் ஒரு மாஸ் டைலாக், ஒரு ஹீரோ வந்து சமீதமா பண்ற ஒரு இடத்துல கன்னட டைலாக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா செம்ம கெத்தா இருந்துச்சு அது. அந்த அந்த டைரக்டர் ஐ திங்க் இஸ் டூயிங் a lot of research on அந்த கல்ச்சர். அதான் சொல்றேன் எனக்கு அந்த ரோமான்சம் பார்க்கும்போதும் எனக்கு வந்து அது நீங்க ரொம்ப அந்த கல்ச்சர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோ இல்ல ஒரு 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 ஜென்ரல் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாதான் நீங்க அதை உங்க படத்துல ஒத்தென்டிக்கா நீங்க காட்ட பண்ண முடியும். முடியும். ஈஸியா கரெக்ட். நீங்க ஸ்டீரியோடைப் பண்ணிட்டு போயிடலாம். கன்னடிகாஸ் எல்லாமே ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாங்க, தேர் ஆல் லைக் திஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு போறது. இந்த படம் யூஸ்வலா whenever you remake Kannada movies or you ask somebody from there to act or play a cameo, நீங்க அவங்களுக்கு குடுக்குற கேரக்டர்ஸே ஒரு மாதிரி ரகடா ஒரு மாதிரி வித்தியாசமா தான் ஒரு ஸ்டீரியோடைப் தான் பண்ணுவீங்க. இந்த படத்துல அப்படி பண்ணல. எனக்கு அது ஒரு மாதிரி எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்தது. லைக் உங்களை வந்து அந்த ஊருக்கு வான்னு சொல்றாங்க, நீங்க அந்த ஊருக்கு வந்துட்டு அவங்களவே கிண்டல் பண்ணாம யூஆர் எம்ப்ரேசிங் இட்டுங்கிறது அந்த அந்த டீசென்சியோட நீங்க இருக்கீங்க. அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தது வந்து எனக்கு லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த பர்டிகுலர் இது. ஐ திங்க் த டைரக்டர் கொஞ்ச நாள் அங்க இருந்திருப்பாரு கண்டிப்பா. அதான் சொல்றேன் ரொம்ப கன்வின்சிங் இனஃப் டு. இந்த படமும் நிறைய ஷூட் பண்ணல, பெங்களூர்ல பண்ணல, அது வேற எங்கேயோ கேரளால பண்ணது அப்படிங்கிறது வந்து எனக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் அடப்பாவி இதுலயும் என்ன ஏமாத்திட்டீங்களேடா அந்த ஒரு இது இருந்து நான் ரொம்ப நோட் பண்ணுவேன் இந்த மாதிரி. அந்த நானும் அந்த ஸ்நாக் ஒரு இப்போ பாக்குறப்பயும் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஸ்நாக் ஒரு இது போவாங்க, இது அங்க பெங்களூர்ல எங்க இருக்குன்னு பாக்கணும், அந்த பேரு அந்த மாதிரி ஏதோ பார்த்து வச்சிருந்தேன். பார்த்தா அதான். அந்த டீ கடையில அவங்க இருக்க ஸ்நாக்ஸ் லிஸ்டும் எல்லாமே அதான் சொன்னல அந்த வண்டியில இருக்க அந்த சின்ன பேர் வரைக்கும் ஆமா. துணை வரைக்கும் அந்த சாமி பேரு மஞ்சுநாத்ன்னு நினைக்கிறேன்.
இட்ஸ் கன்னடா காட் மாதிரின்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷுர். நான் அடிக்கடி இந்த பேர் வந்து பார்த்திருக்கேன். அந்த மஞ்சுநாத் முருகன் துணை மாதிரி மஞ்சுநாத் டீ ஸ்டால், மஞ்சுநாத் அது இதுன்னு பார்த்திருக்கேன். அது எல்லாமே இதுலயும் இந்த படத்துலயும் சின்ன சின்ன இடத்துல வந்துருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த டீடைலிங் அந்த டீடைலிங் வந்து எனக்கு எப்பவுமே when some director put so much effort in doing detailing, அந்த லொகேஷன் ஆத்தென்டிக்காகவோ இல்ல டைம் ஆத்தென்டிசிட்டிக்கா அது காட்டுறதுக்கு பண்ணும்போது ஐ அப்ரிஷியேட் இட். அதனால இந்த படம் வந்து நீங்க வேற மத்த எல்லா பிரச்சனையும் என்னால forgive பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹைஸ்ன்னு that's what I'm ட்ரைங் டு கன்வே. Maybe I think Ashwin On that note, thank you all for joining the session அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் முடிச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். if you want to close the session பண்ணுங்க, but if you let me talk I will talk. Points இருக்கு என்கிட்ட. இப்போ continue, feel free to continue. இல்ல நீங்க I have only one thing to add to this. I did not like the film. I did not like the film one bit. The problem for me is films are becoming very very collection of Instagram reels-ஆ வந்து எனக்கு சினிமா வந்து ஆற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். which is I mean the thing is, this is I don't know if it is just bad cinema or there is a cultural shift happening and I am lagging behind. Okay, it could be either of that. I am complete. It's as simple as 1992க்கு அப்புறம் நாங்கள் பாட்டே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. 1992ல என்னாச்சு, ஏஆர் ரஹ்மான் வந்தாரு, அவ்வளோதான். அவங்க வந்து தேர் ஸ்டக் வித் இளையராஜா. ஸோ ரஹ்மான் பாட்டுலாம் நாங்கள் கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை இப்படி சொல்லுவாங்க. இது வந்து I liked Premalu though. Premalu and Aavesham அதே டைம்ல வந்தது. I liked Premalu. The problem is lot of things that there are certain Malayalam films that I'm really liking. There are certain Malayalam films that I feel it's completely overrated. அது வந்து it's not even overrated. It is இதெல்லாம் அதுல வர நிறைய விஷயம்லாம் வந்து தமிழ்ல எப்பயோ பண்ணது. தி ஒன்லி ப்ராப்ளம் இஸ் தமிழ் வந்து இந்த ஹியூமன் கனெக்ஷன் வந்து தமிழ் was never able to do that. The Tamil cinema's biggest challenge was creating this human connection between characters. அது வந்து in some சில ஃபிலிம்ஸ் பண்ணுச்சு, சில ஃபிலிம்ஸால வந்து அந்த கனெக்ஷன் வந்து either it goes very dramatic or it goes very melodramatic, or it is என்னமோ ஒரு and ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். And on top of that, Tamil cinema had this challenges with respect to political correctness, understanding where the அதாவது ரொம்ப அவங்களோட ரொம்ப கன்சர்வேட்டிவ் தாட்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பயங்கரமா ஃபிலிம் மேக்கர்ஸோட கன்சர்வேட்டிவ் தாட்ஸ் வந்து பயங்கரமா குட்டி கிடக்கும். அண்ட் ப்ராக்ரெசிவ் தாட்ஸை சொல்றோம்னா அது வந்து இட் வில் பி வெரி ஆன் யோர் ஃபேஸ் இதுவா இருக்கும். மலையாளம் சினிமா வந்து இஸ் சேஞ்சிங் தட் வித் நார்மலைசிங் லாட் ஆஃப் குட் திங்ஸ், டேக்கிங் ஸ்டோரிஸ் தட் ஆர் வெரி அதாவது பேசிக்கலி வந்து நம்ம சமூகத்துல இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள், திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் இன் ஆர் சொசைட்டி, அது எல்லாத்தையும் இட் இஸ் டேக்கிங் தட் அண்ட் புட்டிங் இட் இன் டு அ ஃபேமிலி. இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் மலையாளம் சினிமா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் the films that are getting celebrated in theater and the theatrical moments oda films that are commercially பயங்கரமா ஹிட் ஆகிற films, Manjumal Boys, Aavesham, Premalu, all these films are like, எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, ஆடியன்ஸ் ரொம்ப காஞ்சு போயிருக்காங்க. Audience are absolutely they are living in a theatrical drought that anything that you give them that will make them feel reminisce their good old film watching days in theater. அவ்வளவுதான், they are just celebrating those films. Recently I had this bad effect of watching Goat.
ஓகே, அன்ஃபார்ச்சுனேட் எஃபெக்ட் ஆஃப் வாட்சிங் கோட். அண்ட் அந்த படம் பார்த்து முடிக்கும் போது வந்து நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன், வேர் இஸ், எனக்கு அது வரைக்கும் வந்து ஐ நெவர் தாட் ஆஃப் திஸ் சினிமாஸ் கலெக்ஷன் ஆஃப் பேட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஓகே, கோட் வந்து இஸ் அ கிரேட் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபிலிம் மேட் வித் எவ்ரி எவ்ரி இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட்லி ஹாரபிள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். உட்காந்து சும்மா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரேண்டமா வந்து பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 1 மினிட். ஸோ ஒரு 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 300 1 மினிட் கேவலமான ரீல்ஸை வந்து சேர்த்தோம்னா ஒரு படம் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து இஸ் த ரீசன்ட் எஃபெக்ட் ஆஃப் வாட்சிங் இந்த ஆவேஷம். ஃபார் மீ, தி I think the film invested way too much time in அந்த பசங்க வந்து பசங்களுக்கும் ஃபாத் ஃபாசிலுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு ஆர் அந்த அந்த பார்ட்ல வந்து ஐ திங்க் இட் ஜஸ்ட் டுக் வே டூ மச் டைம், கிவிங் தட் சோ மெனி அந்த பயங்கர மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஜஸ்ட் டுக் டூ மச் டைம்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து ஐ ஐ வாஸ் I was genuinely bored with this film. Unfortunately, that was the saddest part. எனக்கு வந்து until the the tension point comes in, right, where you the kids start feeling that oh my god, our life is not going in the right direction. டேய், படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே எனக்கு புரிஞ்சிச்சு, உனக்கு இப்போதான் புரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. So I think that is where the flaw, நான் அந்த ஃபிலிம்ல ஃபிளான்னு நான் பார்க்கறது வந்து அதுதான். இட் இஸ் ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன்ல வந்து ஆடியன்ஸுக்கு தோன்ற விஷயம் வந்து கேரக்டர்ஸ்க்கு வந்து படத்தோட கடைசியில தான் தோணுதுன்னு வச்சுக்கோங்க. தென் தட் மீன்ஸ் தேர் சம்திங் ராங் வித் த ஃபிலிம்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே தோணி இருக்கணும். இட்ஸ் 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 வே டூ ஆப்வியஸ். எந்த எந்த டைரக்ஷன்ல படம் போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. ஸோ that was இது. And Fahad Vandis is a great actor. I have no problem. I really like Fahad Fasil. He's a great actor. But unfortunately, I couldn't take Vivek and Vadivel off my head, especially Vivek. I don't think a Don character, a comical Don character, I think heroes in South India has to stop doing this character. The moment they do a Don character, தலைவர் விவேக் வந்து அப்படியே வந்து கண்ணு முன்னாடி வந்து நின்னுறாரு. அது வந்து ஐ எம் லைக் ஐம் நாட் ஏபிள் டு ஷேக் தட் இமேஜ் ஆஃப் மை ஹெட். ஸோ இட் இஸ் அது 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 ஒன்று. ஸோ அதனால இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு கனெக்ட் வித் த ஃபிலிம். அண்ட் இன்னும் ஒன்று வந்து I like the overall plot வந்து போற டைரக்ஷன் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது. The boys trying to sorry let me take that back. Not the plot, but in the subverting the obvious part வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. They have taken a great actor, a great அந்த எந்த இடத்துலயும் வந்து அவங்க வந்து அந்த கேரக்டர் வந்து அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ரீச்லாம் பண்ணல. இட் இஸ் லைக் வாட் எவர் அந்த அந்த கேரக்டரோட அந்த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் நாட் டு கில் திஸ் இதுவும் வந்து எனக்கு அது ரொம்ப இட்ஸ் ஓகே. இட் வாஸ் வெரி ஃபன்னி. ஸோ ஐ did not have any problem with all that, but I really liked it, and the way they have designed that character, அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் Fahad played it very well. I have no இது. அண்ட் the plot பத்தி நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து the way the boys ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த Fahad வந்து befriending Fahad, and that comes with some baggages. சடன்லி வந்து ஐயோ நம்ம வந்து படிக்கிறதுக்காக தானே நம்ம வந்தோம், அதை நம்மளால இங்க பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு
I mean, it is such a thing, right? ஒரு ஃபிலிம்ல வந்து காமிக்கிற பசங்க வந்து ஐயோ நம்மளால படிக்க முடியலையே, நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லையே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ற மாதிரி இதெல்லாம் வந்து that was nice. My only the qualm there was அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. The film took way too much time in அந்த uh, அந்த அந்த காலேஜ்ல அந்த பையனோட இருக்கிற பிரச்சனை, அதுலேருந்து வந்து டுவர்ட்ஸ் பாதை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து தட் இன்டர்வெல் ஃபைட் அண்ட் ஆல் தட், அது அதுக்கு வந்து ஐ திங்க் இட் டுக் டூ மச் டைம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், கடைசி வரைக்கும் எனக்கு ஃபைட் பண்ணாமே இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இட் இஸ் such an obvious thing. Such an obvious thing that he's going to அந்த இடத்துல வந்து அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. Any other twist would have worked better for me. அந்த இடத்துல வந்து ஃபாத் வந்து அடிக்க இது பண்ணது வந்து இட் இஸ் a very very mass hero theatrical moment that I don't know about Malayalam audience. எனக்கு வந்து பார்த்துட்டு நான் பிறந்ததுலேருந்து இதை தாண்டா எங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது வந்து ஐ ரைட் ஃப்ரம் த டே ஐ மீன் கை குழந்தையா எங்க அப்பா அம்மாவும் என்ன தியேட்டருக்கு கூட்டு போக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் சப்போஸ்ட் சீன் வேர் ஹீரோ இஸ் அந்த இடத்துல வந்து அவர் வந்து அடிப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹீரோ அடிக்கிறது வந்து இதுதானே காலங்காலமா இதை தானே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. த ஒன்லி ஃபிலிம் தட் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அதை வந்து சப்வர்ட் பண்ணது வந்து காலா மட்டும்தான். யூ வில் திங்க் தட் ரஜினி இஸ் கோயிங் டு ஹிட், பட் இட்ஸ் ஆக்சுவலி ரஜினி சன் who will actually hit the goons. So அதனால that was very obvious. இது அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது ஒரு ட்விஸ்ட்ல வந்து அம்பான் ஆர் சம்மன் எல்ஸ் வந்து அந்த கடைசி சீன்ல வந்து அடிக்கிற மாதிரிலாம் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இட் would have been இன்னும் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் யா, ஓவரால் this film did not work for me at all, and I kept wondering what the heck is wrong with our audience, what the heck is wrong with our theatrical audience. டேய் என்னடா உங்களுக்கு, என்னடா இது, நீங்க கோட்டையும் என்ஜாய் பண்றீங்க, ஆவேசமும் என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு உண்மையிலே வந்து நீங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்களா, நான் தான் வந்து ஏதாவது ஒரு கேவ்ல போய் இருக்கணுமா அப்படின்லாம் வந்து நான் வந்து there was lot of introspection I had to do. So yeah, that's my view. ஆக்சுவலி நீங்க சொன்ன ஒரு விஷயம்தான் வினோத் வந்து வலிமை டைம்ல சொல்லி செம பிரச்சனையாச்சு. பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்டா ரீல்ஸஸ் மூவி யாரும் அப்ரிஷியேட். ஸோ எக்ஸாக்டா நீங்க அன்றே கணித்தார் வினோத் அப்படின்ட்டு இன்னைக்கு அஸ்வின் சொல்லியிருக்காரு. ஐயோ, இந்த ஃபைட் வராது, திருச்சிற்றம்பலத்திலேயே வராது. கடைசியில அவன் தனுஷ் ஃபைட் பண்ணிடுவான்னு நினைப்போம்ல, அவங்க அப்பா கூட போப்போ. அது ஒன் ஆஃப் த ரேர் ஃபிலிம்ஸ். ஐ திங்க் அந்த பரதோஷரங்கன் இன்டர்வியூ பாத்தியா அபவுட் திருச்சிற்றம்பலம்? ஐ திங்க் யாரோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கூட நினைக்கிறேன்ல. சூப்பர். ஒரு லைக் கூட பண்ணல, அதை பார்க்க கூட இல்லை யாரும் குரூப்ல. அது வந்து இந்த ஒன்லி a secure actor like Dhanush can doங்கிறது செமையா இருந்தது அது. ஓகே அருண், do you want to go next? விக்ரம் அருண். செமையா இருக்கு இந்த ரிவ்யூ வந்து கட் பண்ணி போட்டோம்னா அவ்வளவுதான், இன்ஸ்டால செமையா ஃபேமஸ் ஆயிடும் நினைக்கிறேன். இந்த என்ன படம் அது, ஏதோ ஒரு இவங்க படம் தான், மகேஷ் பாபு படம், ஆடு சாமி நீ ஆடு அடிச்சுவாங்க, அது மாதிரி நீங்க சொல்றத நான் கேட்டு இருந்தேன், செம ஜாலியா இருந்துச்சு. ஆனா நீங்க ஆவேசத்தையும் கோட்டையும் கம்பேர் பண்ணது மட்டும் கொஞ்சம் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, செம சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. ஸ்டில் லைட்ஸ் ஆன்லயே வந்து என்னோட ஃபேவரட் ரேண்ட் வந்து ஆர்த்தியோட ரேண்ட் தான். ரொம்ப பிடிச்சிருச்சு. பத்ரிநாத் கா துலானியாக்கு வந்து ஆர்த்தியோட ரேண்ட் ஒன் ஆஃப் தோஸ். யாராவது வந்து இல்ல நீங்க உங்களோட லைட்ஸ் ஆன் ரெக்கார்டிங்ஸ், லைட்ஸ் ஆன் செஷன்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற செஷன் ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னா இட் இஸ் தட் பத்ரிநாத் கா துலானியா. 4 minutes of absolute bliss. I have never laughed like that in my life. அதான், even I know that it is funny. I agree. இப்ப ரன் பண்ண சொன்னா கூட அந்த மூவி நினைச்சு நான் பண்ணுவேன். அருண், sorry அருண், go ahead.
எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ப்ரைம்ல தான் பார்த்தேன். ரொமான்சம் படம் பார்த்தனால இந்த டைரக்டரோட ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. படம் பார்க்கும்போதும் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் ஜாலியா இருந்தா ஜாலியா போகலாம் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வாரத்தையே நான் ஒரு 2 தடவை அந்த படத்தை பார்த்தேன். ஒரு வாட்டி நான் மட்டும் தனியா பார்த்ததுக்கப்புறம் எங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன். நிறைய விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு வந்து தெரியல, ஏன்னு தெரியல. படம் நீங்க சொல்லும் போது நிறைய தெரியுது. ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. எனக்கு படம் வரும்போது எனக்கு எதுவே தெரியல. அந்த இந்த ஏதோ சாப்பிட போவாங்க, சாம்பார், அந்த இவங்க எல்லாருமே ட்ரெஸ் போடல சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து அந்த சாப்பாடுற ஷீட்டையே ஏதோ போட்டு சுத்திட்டு இருப்பாரு. மொத்த நாள்ல அவங்க அவரோட ட்ரெஸ்ஸை போட்டு சுத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய எனக்கு ஒரு படம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம் கூட பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஆமா, பகத் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி வித்தியாசமான பார்க்கலாம் ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான். விக்ரம் இந்த செட்டப் நல்லா இருக்கு. பேசுறதே இது மட்டும் தான் கேட்டுச்சு எனக்கு. நெட்வொர்க் கொடூரமா இருக்கு உங்களது. இங்க ராஜஸ்தான்ல இருந்து இன்னும் வரலையா? இல்லைங்க, மேதான். ஓகே ஓகே, அவ்வளவு நாளா? ஓகே விக்ரம், நீயும் களி ஊத்தி முடிச்சிட்டேனா? நான் வந்து திருப்பி என்னோட ரிவ்யூஸ் சொல்லுவேன் கொஞ்சம். வந்து generally any film which has like performances at the forefrontனா எனக்கு விக்ரம் படம் தவிர எந்த படமுமே வந்து இவனை தவிர யாரும் நடிச்சிருக்க முடியாதுன்னு தோணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ராவணன் வந்து நான் பார்த்தா விக்ரம் தவிர அது யாரும் நடிச்சிருக்க முடியாது. ஐ கேன் டிஃபெண்ட் இட் அட் எனி பாயிண்ட். பட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐ எம் ஃபீலிங் ஃபார் டிஃபரெண்ட் ஆக்டர். ஃபஹத் ஃபாசிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் தட் திஸ் ஃபிலிம் வுடன்ட் ஹவ் ஒர்க் வித் எனி அதர் ஆக்டர் அதர் தன் ஃபஹத் ஃபாசில். இட் வாஸ் ஃபினாமினல். நான் அந்த ஓப்பனிங்ல அந்த ரீஇன்ட்ரடியூசிங்லாம் படம் சீன் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இவன் தான் ஹிட் ஆயிட்டான், எல்லாருக்குமே அவன் பிடிக்குது. எவ்ரிஒன் இஸ் கன்சிடரிங் ஹிம் as one of the greatest actors. அதெல்லாம் ஓகே, பட் தட் ஒய் ரியலி டு யூ ஹேவ் டு புட் த டைட்டில் ஜஸ்ட் ஃபார் த நேம் சேக்குங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஹி வாஸ் ஃபினாமினல். ஈவன் தோ லைக் எனக்கு கும்பலாங்கி நைட்ஸ் அப்போ ஸ்ரீராம் சொல்லி இந்த கமெண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது. கும்பலாங்கி நைட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கும் படம். எல்லாரும் அதுல ஒரு இதே பண்ண முடியும் சூப்பரா. கடைசி அந்த டிபிக்கல் ஃபஹத் ஃபாசில் சைக்கோத்தனம் பண்ணிடுவான் எல்லாம் படம் மாதிரின்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் ஃபஹத் ஃபாசில் கடைசியில் சைக்கோவா தான் இருப்பான் எல்லா படத்துலயும். இந்த படத்துல இருக்க மாட்டான்னு நினைச்சேன். பட் அட்லீஸ்ட் ஃபார் பிரீஃப் மூமெண்ட் ஐ ஃபர்காட் தட் ஹி ஒன்ட் பி லைக் தட். ஆர் இல்லைன்னா ஒரு மாதிரி பிளாக் காமெடி தான் போல, பிளாக் காமெடி இல்ல காமெடி தான் போல, இவனை வச்சு சும்மா ஸ்பூஃப் பண்றாங்கன்னு நினைச்சு அப்படிதான் போயினா. பட் இவென்ச்சுவலி இதுலயும் சைக்கோ ஆயிட்டான். பட் ஐ டோன்ட் நோ ஹூ, யாரோ வந்து எந்த எந்த இந்த எந்த கான்டெக்ட்ல வந்துச்சுன்னு கூட தெரியல. பட் கடைசியில ஃபஹத் ஃபாசில் கடைசியா எப்போ அவன் அழுவப்போ எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியலன்னு யாரோ சொல்லியிருந்தாங்க. யாரும் தெரியல. பட் அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. கடைசியில என்னடா சொல்ல வரீங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஐ எம் ஸ்டில் வண்டரிங். திஸ் டெரிஃபிக் ஃபிலிம். நான் வந்து இது வந்து இட் இஸ் நாட் அ ஜான்ரா ஃபிலிம். it doesn't fit in any of the genres, and it's not a genre film at all. இதுக்குன்னு ஒரு தனி ஜான்ரா கூட கிடையாது. ஸோ இது the way it was built and how it tried to end, இது வந்து it's a terrific film. But I'm not sure how this film works for mainstream. ஏன்னா இது if they had wholeheartedly laughed or cried or gone through the emotions of the film along with Fahad Fasil or with the kids, அது வந்து தென் அது மேபி அது அந்த சர்ஃபேஸ் லெவல்ல பார்த்து அத்தனை பேருக்கு பிடிச்சிருச்சோ நம்ம. பிகாஸ் ஐ குடன்ட் ரியலி கெட் இன்டு த இமோஷன் ஆஃப் எனி ஆஃப் இட். எனக்கு வந்து இப்ப வேற ஏதாவது நடந்துருமோ, அப்ப வேற ஏதாவது நடந்துருமோ, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் தோணுச்சு. ஐ வாஸ் லைக் அந்த அளவுக்கு ரைட்டிங் டெப்த் கொடுத்து அந்த டைரக்டர் எழுதிட்டாரா அந்த 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 மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் நாட் அன் எக்ஸூபரேட்டிங், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஃபீல் வரல. It should have ideally been that when the film had ended. அந்த மாதிரி but it was celebrated like that. It was celebrated like an exciting film or அந்த மாதிரி என்ன இது பண்ணனும். Maybe it became a hit, maybe it became a super hit than what the director or the actor thought of, but it's not what they intended to make ங்கற மாதிரி எனக்கு தோணுது.
It's far more complex and it had layers-ங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ Avesham, like I don't agree that it's just a mass movie. இதுல வந்து நிறைய விளையாடி இருக்காங்க. It's not so easy. And இந்த ரெண்டு படம் மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் இது வரப்போ ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிகல் இன் ஃபிலிம் கம்பெனி தான் நினைக்கிறேன். வேர் ஆர் விமன் இன் மலையாளம் சினிமான்னு. தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. லேடிஸ் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க ரெண்டு படத்துலயும், மஞ்சுமல் பாய்ஸ்லயும் சரி இதுலயும் சரி. அண்ட் இட்ஸ் ஆப்ட். அவங்க தேவையில்ல இந்த படத்துல இந்த லேடிஸ் எல்லாம் வந்து தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறதுக்கு கண்டிப்பா பண்ணிருக்க கூடாது. அண்ட் இட் வாஸ் டன் இன் த சேம் வே. அண்ட் ஒன் திங் விச் வாஸ் அஃபெக்டிங் சோ மச் when I was watching the film is the amount of smoking. எனக்கு இது எவ்வளவுலாம் ஆகாது. பொதுவாக ட்ரெயின் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி ட்ரக்ஸ் படத்தை கூட ஐ ஜென்ரலி என்ஜாய் வாட் எவர் தே டூ. இட் வில் பி ரொமான்டிசைஸ்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஐ ஜென்ரலி என்ஜாய் த ட்ரிங்கிங் சீன்ஸ். அது வந்து ஒரு ஜாலியாக தான் கொண்டு வருவாங்க. ஈவன் அது வந்து கடுப்பாகணும்னாலும் அதுல இருந்து வெளியே வரப்போ அதை ஹவு தே ஷூட் த வார் ஃபிலிம்ஸ், அந்த அதுக்கு ஒரு கொரியோகிராஃபி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கிங் சீன் அந்த இதுக்கெல்லாம் ஒரு இருக்கும். பட் இதுல செகண்ட் ஹாஃப்ல இவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு கதவை வந்து ஃபுல்லா சிகரெட் டப்பாவா இருக்கும். அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட் தான் வந்து சேம் திங். என்னடா இவ்வளவு இதுவா இத நார்மலா உங்களுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த சின்ன பசங்க வேற இருக்காங்க. திஸ் இஸ் நாட் நார்மல் அப்படின்னு இருந்தது. இதற்கு தானே ஆசைப்பட்ட இல்ல அந்த பாட்டில் காமிப்பாங்க அப்படியே ஒரு ஜாலியா, அது வந்து ஃபன்னுக்கு தான் காமிப்பாங்க. பட் இதுல வந்து அந்த சிகரெட் அடிச்சுட்டே தான் இருப்பான். நிறைய படத்துல அடிச்சுட்டு இருப்பாங்க. பட் இதுலயே தெரியல, எனக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த சீன், அந்த திறந்த அந்த சிகரெட் இந்த சீன் தான். என்னடா இப்படி ஆயிட்டீங்க, கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களாடாங்கிற மாதிரி ஒரு இதாச்சு. அது இன்டெண்டட் தான் நினைக்கிறேன். That's what they wanted to show with actually அந்த இது அஸ்வின் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இந்த விஷயம் லைக் ஸ்மோக்கிங் நிறைய காமிச்சிருக்காங்க. அதுவும் இது வந்து நிறைய காமிச்சிருக்காங்கிறத விட ரொம்ப நார்மலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த சீனு. கபோர்டு திறந்து பார்த்தா ஃபுல் இது இருக்கிறது. ஸ்மோக்கிங் மட்டுமா நார்மலைஸ் பண்ணது? ஸ்மோக்கிங்கு எனக்கு ஆல்கஹாலுமே வந்து இட் வாஸ் பயங்கர. ஐ எம் லைக் டேய், ஐ மீன் I know all kinds of குடிகாரங்கடா. பட் இருந்தாலும் this is a new level unlocked அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த ரெண்டு விமனை கூட்டிட்டு வர சீனும் அதுவும் ஆமா எனக்கு அதான் ப்ராப்ளம். அது எல்லாமே அது சொல்றேன். கொஞ்சம் விட்டிருந்தா அது எசக்க பிசக்கா மாறி இருந்திருந்திருக்கும். அவங்க நல்லதுல வந்து தம்ஷரஜோட முடிச்சிட்டாங்க. நான் லைட்டா ஓகே அப்படின்னு இருந்தது. நல்ல வேளை அது முடிச்சிட்டாங்க. ஆனா ரோமான்சம்லயும் இது இருந்தது. இந்த எக்ஸசிவ் ட்ரிங்கிங் ட்ரோப் வந்து அதுலயும் இருந்தது. அதனால நான் இது ஓகே, கல்ச்சரலி அது நார்மல் போல அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வந்துரும்ல. இது வந்து அப்படி பண்ணது டெஃபினட்டா இட்ஸ் நாட் டு ரொமான்டிசைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அவர்ஷன் கொண்டு வரணுங்கிற மாதிரி தான். இப்படி வச்சுக்கலாமா? அந்த அருணாச்சலம் படத்துல ரஜினிகாந்தோட ஸ்டோரி இருக்குல்ல, அது மாதிரி வச்சுக்கலாமா? அப்படிதான் நினைக்கிறேன். டைரக்ட் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் meant to glamorize drinking or smoking. It is maybe anti தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எடுத்து ஒரு மாதிரி அவர்ஷன் கொண்டு வரணும். என்ன ஜென்மண்டா இவங்கங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துருதுல அந்த பசங்களை பார்த்து. அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வரணுங்கிறத பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவரால் ஐ லவ் த ஃபிலிம்ஸ். இட் வாஸ் டெரிஃபிக். அந்த ஃபார் த லேயர்ஸ் அண்ட் எல்லாமே அவங்க கொண்டு வந்தது ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். ஏன்னா எவ்வளவு லேயர்ஸ் இந்த மூவி. இப்போ உன் ரிவ்யூல ஒன் பாயிண்ட் இப்போ நீ சொன்னல, நீ ஏதோ ஒரு வியூல பார்த்தாதான் மூவி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மூவி பார்க்குறப்ப நான் பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்தேன். யூ ஆர் நியூ டு சம் பிளேஸ் ரேகிங் அந்த இது. அப்புறம் மூவி முடிச்சிட்டு இப்போ செகண்ட் தேர்ட் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் வந்து எனக்கு ரங்காவோட இப்போ அம்பான் இல்லை அந்த மாதிரி சம்மன் க்ளோஸ் டு ரங்காவா தான் பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதான் நீ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு மூவி வந்துட்டு செம்ம கன்ஃபியூசிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ. இவனை ஹீரோன்னு ஒருத்தனை காட்டுறீங்க, ஆப்வியஸ்லி சும்மாலாம் ஃபஹத் ஒரு மூவியில் இது பண்ணியிருக்க மாட்டான், ஒரு சும்மா வந்துட்டு போகிறதுக்கு. அப்போது அவன் கேரக்டர் வந்து எனக்கு ரிலேட்டே ஆகலை. ஷுட் ஐ ஃபீல் சேட் ஃபார் ஹிம், ஷுட் ஐ ஃபீல் ஃபன்னி அபவுட் ஹிம், ஆர் அவனை நினச்சி அழுவுறதா சிரிக்கிறதா, அவன் டான்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. பசங்களே கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க அவனை, சும்மா இன்ஸ்டா ரீல் அனுப்பிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி.
ஆனால் எனக்கு ஃபைனலி அந்த இது கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஃபைட் வந்து எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அவன் ஃபைட் பண்ணாமலாம் இருந்திருந்தானா நான் கடைசி வரைக்கும் என்னடா சும்மா ஆளை வச்சு அடிக்க வச்சிட்டு இருக்கிறான், இவன் ஒன்றுமே பண்ண மாட்டானா, இவன் வந்து அப்புறம் என்னது பெரிய டான். அதுவும் கதை சொல்றப்பயுமே அம்மான் வந்து செம்ம இதுவா சொல்லுவான். உடனே அவங்க கேட்பாங்க, நீங்களே பார்த்தீங்களா? இல்லை இல்லை பார்த்தவங்க சொன்னாங்க. அப்போ பசங்களுக்கு வந்து டேய் நீ ஏன் இப்ப பார்க்கல, இப்ப இது எல்லாமே நீங்க கேட்டு செவிவழி செய்தி தான், இவன் ஒரு பெரிய டானுங்கிற விஷயம். எங்கடா அவன் டானா இருக்கிறான்? முதல்ல எனக்கும் சேம் சேம் கொஸ்டின் தான். இவன் என்னதான் பெரிய டான், என்ன பண்ணி கிழிச்சிட்டான்? சுத்தி இருக்க பீப்புள் இல்லாம ஹீஸ் நத்திங், அந்த ஃபீல் இருந்துட்டே இருந்தது. ஸோ அதான் நான் வந்து மேபி பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இட் ஒர்க் ஃபார் மீ. நீ ரிவ்யூ முடிச்சேன்னா நான் வேணா கண்டினியூ பண்ணுவேன். Benny is also there. Oh, Vinny's here. Okay. Hey, Benny. Are you there? Benny, if you're speaking on mute. Okay. You will ஆபீஸ் continue. மீட்டிங் மாதிரி இருக்கீங்க. Yeah. Like I'm here. Okay. Yes. இதுல இருந்தே தெரியுது நீங்க யாருமே இந்த பெங்களூர்ல பசங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கல அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு 5 வருஷம் பெங்களூர்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து ஐ நோ how the Pallu guys like the college students live here, and what they showed is exactly how they live here. Okay, so it is notoriously like what can I say, like like I've lived in such circumstances, like I've been in the boiler room like situation where everybody is smoking. It's a full room where if you get out you will be sweating, things like that. So like I'm not sure if everybody is been in such situations. So அதனால எல்லாரும் ரெசனேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த இதுல. ஸோ அதெல்லாமே எனக்கு இதெல்லாம் ஆமா எல்லாம் நடக்கிறது தானே. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் இன் பெங்களூர். The story plays in Bangalore, that plays also better. I think அதுவே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு நினைக்கிறேன். லைக் செட்டப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் எவ்ரி டைம் he talks in Malayalam, then he tells in Kannada, and then he tries to speak in something else also. So அதெல்லாம் நல்லா ப்ளே பண்ணிருந்தாங்க எனக்கு. I loved Fahad in this movie. Okay, Fahad was wonderful, like super and all. But like again, I could compare so many things. I was like, what if Kamal had done this role and things? I could think of Kamal because Kamal is only one person who can take such a role, who can sign up for people, laughing on him for initially and then maybe having a transformation, things like that. I could imagine Kamal also in this role. எனக்கு வேற யாரோ actor I couldn't think, but I thought okay, maybe Kamal would have also done this. சத்யராஜ் சத்யராஜ் கூட பண்ணல. எனக்கு சத்யராஜ் எனக்கு அப்படியே எனக்கு அதே தான் கேட்டேன். சத்யராஜ் கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஃபாத் உங்களை மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காரு அப்படின்னு. சத்யராஜ் அப்படி ஒரு படம் பண்ணிருக்காங்களே, எனக்கு சின்ன வயசுல தெரியும் ஃபாத் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கூட பேசியிருந்தேன். எனக்கு சத்யராஜ் கூட பண்ணல எனக்கு தெரிஞ்சு. மேபி பட் ஹீஸ் லிட்டில் டு ஓல்ட், மேபி 10-15 years back he would have had pulled it better அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சுக்கும். ஸோ இட் வாஸ் நைஸ். ஐ என்ஜாய்ட் ஆவேஷம். இருக்கிறதுலே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இது மாதிரி வேற யாரும் நடிக்கவே முடியாது, இதுக்கு ஒரு ஆஸ்கர் கொடுக்கணும் ஃபாதுக்கு அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் பில்டப் கிடையாது. நல்ல படம். ஓகே, யூ கேன் என்ஜாய் இட். தேர் இஸ் நோ லேக். ஓகே, ஃபுல் படம் இட்ஸ் என்ஜாயபிள். ஓகே, எனக்கு ஒரே ஒரு இதுனா ஈவன் தே குட் ஹவ் மேட் திஸ் கை நம்ம அவன் பேர் என்னதுயா மன்சூர் அலி கான், தே குட் ஹவ் மேட் ஹிம் தமிழ் கேரக்டர். நோ, why do you have to make him a ரெட்டி, why do you have to make him speak Kannada அப்படிங்கனா அவனை தமிழ் கேரக்டரே வச்சிருக்கலாம் அப்படிங்கனா. he would have spoken better, the lines would have been better, it would have sounded better. எனக்கு அந்த ஒரு இது மட்டும் டிஸ்கனெக்டா இருந்துச்சு. அவன் பேசாம தமிழ்லயே பேச இருக்கலாமே அப்படின்னு இருந்துச்சு எனக்கு மன்சூர் அலி கான் அப்படின்னு. வேற மிச்சபடி it was fun. So like the whole movie, how it portrays Bangalore and what is happening there and everything was all good. So like எனக்கு அந்த இது செட்டப் நல்லா இருந்துச்சு. So enjoyable movie, but not sure if it will be remembered 10-15 years back அப்படிலாம் எனக்கு தெரியல. It was enjoyable. 2024 ஒரு தரமான படம் அந்த மாதிரி இருந்துச்சு. But again it will not live long அந்த மாதிரி. I felt that, I don't know why, I feel that maybe we'll forget this movie eventually அந்த மாதிரி எனக்கு ஒரு feel. Okay, cool. Any other thoughts? Aarti, yeah. Okay. Okay. I know Ashwin is ready to close the session, but give me 5 minutes நான் முடிச்சிடுறேன். Yeah. ஸோ அதான் வாட் ஆர் த திங்ஸ் தட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னா, மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் திங் மியூசிக் நம்ம பேசணும். ஸோ மியூசிக்னு படத்தோட மியூசிக்னு இல்லாமல் அவங்க வந்து அங்கங்கே அதான் திடீர்னு இந்த மாமதுரா அன்னக்கொடி அந்த இது வரும் இன்ஸ்டால. அப்புறம் இது அம்மா கடைசியில் அந்த முக்கியமான இது அம்மாட்ட இருந்து கால் வரும். அந்த ரிங்டோன் வந்து கேஜிஎஃபோட தன்னானே நானே வச்சிருப்பான் செம்ம. ஸோ
கரெக்டா வச்சிருக்கடா, நீ எந்தெந்த மொமெண்ட்ல என்னென்ன போடணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு, ஒரு ரீல் போடுற மாதிரியே பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிருக்கு பாரு, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஆர்த்தி, நீங்க அஸ்வின் சொன்ன பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஆமா, படம் ஃபுல்லா ஆக்சுவலி நான் 2K கிட் மைண்ட் செட் சொல்லிட்டார்ல, ஸோ ஐம் சோ யங். ஓகே, நம்ம அதை ப்ரூவ் பண்ணிடணும்ல. ஸோ மியூசிக் ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் கேரக்டர்ஸ். அதான் எனக்கு ஃபாஃபா மேலே ஹீஸ் அ குட் ஆக்டர் அப்படின்னு அது எப்பயுமே இருக்கும். பட் இந்த மூவியில தான் எதை வேணா அவனால இது பண்ண என்ன கேரக்டர் கொடுத்தாலும் ஹி கேன் மேக் இட் மெமரபிள். ஆர் அதை ஒரு ஸ்பெஷல் இதுவாக அவனால் மாற்ற முடியும், ஒரு மாதிரி யூனிக்காக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக அது ஃபீல் ஆச்சு. அப்புறம் அதான் இதில் பார்த்தா கேரக்டராக பார்த்தா அந்த ரங்கா அந்த இது எமோஷன்ஸ் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. என்னன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கலி ஏன் நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் ஆகலை அப்படின்னா என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் என்ன ஃபீல் பண்ணுறான், ஏன் அழுகுறான், ஏன் இது பண்ணுறான், இவன் எதுவும் பண்ண மாட்டான். ஸோ அது எதுவுமே ட்ரூ. ஆனால் எனக்கு இதுவாக பார்த்தீங்கன்னா ரங்கா இஸ் வெரி ட்ரூ. ஹீ இஸ் வெரி ஹானஸ்ட் இன் ஹிஸ் எமோஷன்ஸ். இப்போ நான் ஒரு பெரிய டான், நான் வெளியே இதெல்லாம் காட்டக்கூடாது, நான் ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணணும், அது கிடையவே கிடையாது. ஹீ நெவர் திங்ஸ் ஆஃப் ஹிஸ் இமேஜ் அட் ஆல். அது எனக்கு செம்ம பெரிய விஷயமா பட்டுச்சு. ஒரு பர்சனா எனக்கு ஒரு பர்சன் இப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எப்படின்னு கேட்டால் சுற்றி யார் இருக்காங்க இல்லை அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு உட்காந்து ரீல்ஸ் பார்த்து, இப்போ நான் ஒரு டானு, நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், நான் பெர்ஃபார்ம் பண்ணி வீடியோ அனுப்புகிறேன், என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இது எனக்கு எப்படி என் இமேஜுக்கு என்ன ஆகும் அப்படி யோசிக்க மாட்டான். அழுன்னு தோணா அழுவான். அதான் எனக்கு அது ரொம்ப ஜென்யூனா ஹானஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது அந்த கேரக்டரு. அப்புறமா இது அம்பான், அவனோட கேரக்டர் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் அந்த டம்ஷராட்ஸ்லாம் ஒரு ஹாரர் மாதிரியே, அது வரைக்கும் இவங்களுக்கு எவ்வளோ சீரியஸ்னு ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அம்மான்னு பேசுறது எல்லாமே நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ணா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அண்ணா ஒருத்தர் கொண்டிருக்காரு தெரியுமா, அது அந்த மாதிரி இருக்கும். பட் அது ரியல். ஆனால் ரொம்ப கேஷுவலாக அதை சொல்கிறதுனால அது அந்த இது இல்லாமல் இருக்கும். அப்புறம் அந்த இப்போ ரங்காவனை சொன்னால் அப்படியே ஃபாலோ பண்ணும், அது நல்லா இருக்கும். நீ இனிமே நான் மறக்கக்கூடாது அம்பான்னு உடனே மறக்க மாட்டேன். அப்புறம் என்னது கன் எடுக்கணும்னு சொல்லு, கன் எடுக்கணும், அந்த அவன் சொல்றத இவன் சொல்லிப்பான் வேற. ஸோ அது எனக்கு செம்ம பியூரா பட்டுச்சு அந்த கேரக்டரு. கண் கண்மூடித்தனமா ஒருத்தர் மேல நம்ம கூட நிக்கணும், சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அது நல்லா தெரிஞ்சுது அந்த கேரக்டர்ல. அப்புறம் அந்த டம்சரட்ஸ் அது அப்பதான் இவனுங்களுக்கு அந்த ஓகே திஸ் இஸ் கோயிங் ராங், நம்ம நினைச்சப்ப கட் பண்ணிட்டு வெளியே போக முடியாது. அந்த மொமெண்ட் இவன் அப்படியே பின்னாடி அந்த இதை பார்த்தோன்னே நெக்ஸ்ட் எனக்கு இது விழப்போகுது, அது நிஜமாவே ஹாரர், ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல இவனுக்கு இப்ப, அது ஃபீல் ஆச்சு. சமயதா பக்குன்னு இருந்தது. அப்புறம் கேரக்டர்ஸ்ல இன்னொன்று இந்த 3 பசங்கள்ல ஸ்டார்ட் பண்ணது அஜுவா இருக்கும். அவன் நம்மளை அடிச்சுட்டான், நம்ம அவனை திருப்பி அடிக்கணும், அவனை இது பண்ணணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் டார்க்காக ஒரு ஸ்டெப் மேலே இது பண்ணுறது பிபியாக இருக்கும். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி மூவி போனது இப்போ அஜு சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருந்தாங்கன்னா அவன் சொன்னப்போ இவர்கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்திருக்கலாம், முடிச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு இவன் எந்த மொமெண்ட்டில் எனக்கு ஓகே இவன்கிட்ட தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த சீனியர்ஸ் ஃபைட்டு. இது இவங்களோட பிளான், அவன்கிட்ட சீனியர்ஸ் எங்களை அடிச்சாங்கன்னு சொல்லி அடிக்க வைக்கணும். அப்போ இதை கேட்ட மொமெண்ட் அவன் வாங்க போய் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புறப்ப பிபி சொல்லுவான், இப்படி அடிக்காதீங்க, எல்லாரும் முன்னாடியும் வச்சு எல்லாரும் முன்னாடியும். அப்போ அந்த மாஸ்டர் நீ சீனியர்ஸை அப்படியே அடிச்சுட்டு உனக்கு தேவை பழி வாங்கணும், முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடலாம். ஆனால் யூ டோன்ட் வாண்ட் தட். உனக்கு தேவை என்னன்னா யூ வாண்ட் ப்ரூவ் 4 பேர் முன்னாடி நீ அந்த இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் ஈவன் இந்த கடைசியா கால் பண்ணி கூப்பிடுறது மற்ற அப்படியே அது எனக்கு மூவியா ஒரு கேரக்டர்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருப்போம். நான் அந்த 3 பேர்ல அஜு ஸ்ட்ராங், ஸோ அவன் தான் லீடர் ஆஃப் த குரூப் மாதிரி, அவன் சொல்றத 2 பேர் ஃபாலோ பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவன் சொல்றத மிச்சம் 2 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இது ஷிஃப்ட் சூப்பரா பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஸ்டார்ட் பண்ணிட்டு
இப்ப அஜு சொல்லுவான், நம்ம ஒருத்தர் தேடி பிடிக்கணும், இல்ல வெயிட் பண்ணலாம், இல்ல இட்ஸ் நாட் டைம், அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். அந்த மொமெண்ட்ல இருந்து பிபி சொல்றதுக்கு மாறும் அது. ஸோ அது வந்து செம்ம சட்டில் சேஞ்ச், செம்ம இதுவா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இருந்தது. அப்புறம் வந்து ஃபன்னி மூமெண்ட்ஸ் நிறையா இருந்தது. இந்த சாந்தன் கேரக்டர் வந்து சீனியர்ஸ்லாம் கூப்பிட்டு பேர் கேட்டாங்க, நான் போடான்னு சொல்லிட்டு, ஏன்டா பேர் தானேடா கேட்டாங்க, ஆன்சர் சொல்லிட்டு வர வேண்டியதானேடா, எதுக்கு இப்போ பிரச்சனை பண்ணாது. அப்புறம் சீனியர்ஸ் வருவாங்க, 3 பேர் வந்து ட்ரெஸ் வருங்க, இந்த மொமெண்ட்டுக்கு யோசிக்காம நான் வந்து ஓகே என்னவோ பண்ண போறானுங்க, திருப்பி பேச போறானுங்க, எதனா இவன் மட்டும் டப்புன்னு உடனே பண்ணிடும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி கடைசியில வந்து ரெடி பசங்களை கூப்பிட்டு மிரட்ட கூப்பிடுவாரு. அப்ப வந்து ஓகே ரெடி மிரட்டுறாரு, இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இவன் வந்து திருப்பி மலையாளம் தான் எனக்கு வரும், இது வராது அப்படின்னே, மலையாளம் எனக்கு தெரியும் தம்பி அப்படின்னானே, இவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துவான். உடனே அவரு எனக்கு இவ்வளவு மலையாளம் தெரியாது, யாராவது டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா. ஸோ அந்த நிறைய ஃபன்னி சீக்வன்ஸ் வந்து செம்ம ட்ரூவா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் எனக்கு வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன், ஒரே ஒரு நிமிஷம். அவ்வளவுதான். இன்னொன்னு அந்த குட்டி குட்டி விஷயம் நோட் பண்றது நான் சொன்னேன்ல. செகண்ட் எனக்கு என்ன இதுவாச்சுன்னா, இந்த பசங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரங்கா மீட் பண்றது இருக்குல்ல, அந்த ஒரு பாத்ரூம்ல வந்து, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவனுங்க 2 பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அஜு சொல்லுவான், எங்க அண்ணா மட்டும் இந்த ஊர்ல இருந்திருந்தா நான் வந்து இப்படிலாம் இருந்திருக்காது, ஏன்னா எங்க அண்ணா என் கூட இருந்திருந்தாங்க, நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இங்க இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்லுவான். கரெக்டா இவன் என்னது, அதுவும் எங்க கசின் வந்து இங்கதான் பக்கத்துல இருக்காரு, அவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மலையாளம்ல சொல்லுவான். அப்ப கரெக்டா இவன் உள்ள வருவான். அது எப்படி இருந்ததுன்னா, அவங்க வந்து எனக்கு அண்ணா வேணும், அப்போ மேபி இப்ப இவன் கேட்டுட்டு இவனும் ஓகே தம்பிங்க மாதிரி சின்ன பசங்க அண்ணன் கூட சப்போர்ட் இல்ல, அண்ணான்னு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ப்ரொடெக்டிவா வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஃபர்ஸ்ட். அது செகண்ட், இந்த நார்த் இந்தியன்ஸ் 2 பேரு கொல்றது அந்த இதெல்லாம் வரும்ல, பாத்தீங்கன்னா கொண்டு இருக்க மாட்டாங்க. கடைசியா இவனை இது பண்ண கூட்டம் கூட்டமா ஆளுங்க வரப்போ அந்த 2 பேரும் இருப்பாங்க. அப்போ ரங்கா வந்து கோவம் வரும், அவன் வந்து ரியாக்ட்லாம் பண்ணுவான், பட் ஹி நெவர் கில்ஸ் ஆர் அந்த எக்ஸ்ட்ரீம், அதாவது கூட இருக்கிறவங்கள இது பண்றதுக்கு போக மாட்டான், எப்படியோ அவன் மன்னிச்சிருவான். அந்த அவனோட கேரக்டருங்கிறது அப்படிதான் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளவுதான். We can close the session happily. அந்த இது கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க. அந்த அவங்க இவங்களை சண்டை போடுறதுக்காக வர சொல்லுவாங்களே, அப்போ வந்து அவன் ஃபோன் பண்ணி அவனை திட்டுவான். ஆனா வந்து அவன் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவான் அந்த சீனியரை. என்னடா என்ன ஆச்சு அடிச்சுட்டு அவன் 2-3 தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சண்டைக்கே போவாங்க. கூட எடுத்தோடனே வேணும்ட்டே கொஞ்சம் நார்மலாவே சீனியர்ஸ் வந்து அது மாதிரி தானே சும்மா ஜாலியா கலாய்ப்பாங்க. அடுத்தவன் பேசும்போது அவங்களே வந்து நல்லா தானே நல்லா இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து நீ ஹாப்பியா அப்படி சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நீங்க எல்லாம் சொல்றது அந்த ஆனஸ்ட்ங்கிறது இட்ஸ் நாட் ஆனஸ்ட், ஹி இஸ் எ சைக்கோபாத். அதுதான் சைக்கோபாத்தா தெரியல எனக்கு வந்து. சி ஹீஸ் a வெரி சிம்பிள் பர்சன். எனக்கு எப்படின்னா, ஹீஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் ஆர் எனிதிங், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா வாட் எவர் ஹி டிட், அது வந்து அவனுக்கு இப்போ டான்னு அவன் ஒரு இதுல இருக்கான், பட் அவன் அதுக்காக இந்த இமேஜ் இருக்கணும் இது இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அவன் அதான் இவன் கதை சொல்லுவான் தெரியுமா, அண்ணா வந்து ஒரு வீடு வாங்கினாரு அங்க பெங்களூர் ஏர்போர்ட் வந்துச்சு. ஸோ அவனுக்கு பணங்கிறதுமே he didn't do anything for that. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு இதுவா போகணும், போயிட்டு நான் பணம் சேர்க்கணும், பெரிய ஆள் ஆகணும், அவனுக்கு அந்த இது he even don't know what he want to do அந்த மாதிரி. ஆனா நீ சொல்ற மாதிரி அவனுக்கு கோவம் வந்தா சைக்கோத்தனமா பண்றான். கோவம் வந்த மொமெண்ட் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியல. ஆனா அப்பயும் சொல்ல வரேன். சோ டைரக்டர் didn't intend to do it like that. இப்ப நீ சொல்ற மாதிரி பார்த்தா அவன் as a plain guy and he's as a honest follower. அப்புறம் இந்த பசங்கள்ல இவன் இப்படி போறாங்கிறது அது it's not the point of the movie. At least the point of the movie is he's a psychopath who has a gang of psychopaths along with him, and one of the kids is becoming a psychopath like him. அத வந்து அந்த ஆன்டை வயலண்ட் ஆன்டை ட்ரக் அந்த மாதிரி தான் that had intended to do. ஒரு சீன்ல அவன் பிபியா இன்னொரு இந்த டால் பையன் கேட்பான் பாரு, டேய் நீ அவன மாதிரி ஞாபகம் வருது, அவன மாதிரியே பேசுறான். அதுதான் ஆக்சுவலா ஆகுது படத்துல. அவன் அந்த மாதிரி தான் அவன் இப்போ அந்த அவன் கூட இருக்கவன் யாரு, அந்த ஃபாத் ஃபாசில் கூட இருக்கிறவன் பேரு
அம்பான். So அம்பான் வந்து he has got so many slashes. சரியா? அது வந்து இவன் சரின்னு ஒத்துக்கிறது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆனஸ்டி. ஈஸ் அ சைக்கோபாத். அவன் ஒரு பைத்தியக்காரன். அந்த பெரிய பைத்தியக்காரன் டானா இருக்கான், சின்ன பைத்தியக்காரன் டானு கூட இருக்கான், அவ்வளவுதான். அதனால ஒன்னும் அது வந்து அவங்க கேரக்டர் we can't define that. இவனுங்க இந்த மாதிரி என்ன கர்மத்தை வேணா பண்ணுவானுங்க அவனுங்க. the ideal thing is to escape from them. இந்த பிபி வந்து அதுல ஏதாவது மாட்டி அவனை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்ச நேரத்துல. அது ஒரு இடத்துல நிப்பா கூட. எனக்கு வந்து பிபி இவன்ட்ட மாட்டினதுனால இவனை மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது. ஈவன் he has that in him தான் சொல்றேன் நானு. அது மேபி பாசிபிள். அது the beauty of the film is this தான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பின் பாயிண்டடா இதுதான் டிஃபைன் பண்ண முடியாது. வாட் எவர் ஐ டோல்ட் அப்படியே ஆப்போசிட்டா ஒரு தியரி கூட எழுதலாம். அண்ட் இன்னொரு வகையா இப்ப நான் சொல்ற மாதிரி கூட எழுதலாம். ஸோ அதுலதான் the director has given a very good film in the by the treatment or in a flow, whatever it is. Anything else? Yeah, I will also buy what Vikram said. Aarthi யோசிச்ச அளவுக்குலாம் நான்லாம் யோசிக்கல. அவன் basically is unpredictable. That is what his character is all about. Okay, so unpredictable to easily tell if psycho தான் சொல்ல முடியும் அவனை. சரி, ஆம்பனும் ஒரு psycho, அவனும் ஒரு psycho. So basically they're stuck. Okay, that is the whole point of the movie. So this is like, so we were saying, right? You should not be friends nor make enemies with police and some people updating. So these are the folks you don't want to be friends or with enemies with. Yeah, என்ன பண்ணனும் நமக்கே தெரியாது. So that was well portrayed. Like, you cannot understand him at any point in time. So that is why I think the movie wins, because you cannot put him under one particular bracket that he's this type, he's good, bad, he's whatever it is. That's why I think the movie worked for me at least. And Aman character was lovely. Like, Fahad himself said, right? He loved working with that guy. His acting and everything was so fun that he doesn't mind doing one more movie if they offer him. If Aman is there, he said. Also the kids and just imagine a group of teenagers or maybe early 20s guys getting to act with someone who would have adored as an actor all through their life. அவங்க வந்து இந்த பாஸ் கூட ஒர்க் பண்ணப்போ அந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருந்திருக்கும். அண்ட் அந்த கெமிஸ்ட்ரியே சூப்பரா இருந்துச்சு பிட்வீன் the kids and அவங்களே கூட ஏதோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி சொன்னாங்க இல்லையா? ஆமா, பெரிய இன்ஸ்டா இதுல எல்லாம் பெரிய ஆளுங்களாமே. இன்ஸ்டா, யூடியூப் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், ஃபேன் ஃபாலோயிங்லாம் இருக்கான். ஆக்டிங் வைஸ் they are brilliant. மலையாள படத்துல எல்லாரும் நல்லா நடிக்கிறாங்க, சொல்றதுக்கு இல்ல. அதுல anything else? No, I think we have spoken enough. Yeah, we are getting closer to the 1 hour also. So no, but that said, but this is the only movie that has also worked for Fahad in the last 1 year, I think. His other movies have not been hit. Okay, so like they've only made okay business, but edume hit avalla. Aavesham na periya on hit. In fact, this ran more in Karnataka and Tamil Nadu than in Kerala. So it has made a lot of money for him. So if I could recent or padam vanchu nenikan, like Bougainvillea or something, like it's not that avlo run avalla. Like okay story, but it's not running that much. There was a movie before that, even that didn't run. Appadi nariya prachana irukku. I was very intrigued by Bougainvillea trailer. நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன் பார்க்கணும்னு சொல்லிட்டு. செம்மையா இருக்கு ட்ரெய்லர். அது it really very intrigue is the right word. If you watch the trailer, it's supposed whatever, I don't know how the film is, but film will turn out to be, but the trailer is brilliant. And the trailer சாதாரணமா ஆரம்பிக்குது, suddenly you bring in Fahad Fasil. I'm like ஒரு horror effect கொடுத்துச்சுல trailer. ஆனா I think it is a thriller. ஆமா I think so. ஏதோ எனக்கு ஜோதிர்மயி ஆடுறத பார்த்துதான் என்ன இவங்க இவ்வளவு ஆடுறாங்க, பயங்கரமா ரீல்ஸ்லாம் வந்திருந்தாங்க. திடீர்னு வந்தாங்கல்ல அந்த ரீல்ஸ். அது ரொம்ப நம்ம என்ன தமிழ்ல 2 படம் பார்த்திருப்போமா, அவங்களோட தலைநகரத்துல வருவாங்க, அவ்வளவுதானே. அது அவங்கள பார்த்துட்டு ஓகே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க கொஞ்சம் பாப்புலர் மலையாளம்ல, திருப்பி வந்திருக்காங்க இதுலங்கும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என் ட்ரெய்லருக்கு ஈக்குவலா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்னு தோணுச்சு. அவன் ஏற்கனவே ஒரு மென்டல் அசைலம்ல இருக்கிற மாதிரியோ அந்த ஏதோ ஒரு படம் இருக்கும்ல, என்ன படம் அது? அந்த மாதிரி அதான் சொல்றாங்க. இல்ல, அது பவன்வில்லா இப்ப ரிலீஸ் ஆக போறது. இந்த முன்னாடியே ஒரு படம் நடிச்சிருந்தான் மென்டல் அசைலம்ல. மென்டல் அசைலம்ல இருக்க மாதிரி சொல்றீங்க.
அந்த மாதிரியோ இல்ல டிரான்ஸ் டாக்டர் டிரான்ஸா இல்ல டிரான்ஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த இல்ல மாதிரி தான் ஒரு 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 அமேசான் பிரைம்ல டைரக்ட் ஆகுதானே அந்த படமா? தெரியல, வேற ஞாபகம் இல்ல. நாட் அ கிரேட் ஃபிலிம், சோ இட்ஸ் ஓகே. Okay, on that note, let's wrap up, guys. Thank you so much, everyone, for joining. Next week we'll be discussing the English film, a sort of a film school favorite film. Any film school class has இந்த படத்துல இந்த சீன்ஸ் வந்து போட்டு காமிக்கிறது. எனக்கு ஸ்கிரீன் ரேட்டிங் கிளாஸ்ல எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஃபிலிம் Kramer vs. Kramer, Dustin Hoffman, Meryl Streep. It's நான் film school சொன்னாங்கிறதுக்காக வந்து people should not think that it is some kind of an art house film. It's not. It's a good film to watch. Do watch it and அப்போ 3 பேர் தான் வருவாங்க. அப்போ 3 பேர் தான் வருவாங்க. That's fine, dude. It's okay. It's okay. Drama As long as you are one among the 3, you can actually say that. If you are not, it's okay. You don't have any moral right to say that. but anyway, on that note, thank you so much, guys. என்ன genre படம் அடுத்த வாரம்? It's a courtroom drama. Courtroom drama, okay. Yeah. Thank you. Thank you. You all, bye. Bye.